மறைந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய மனைவி சமீபத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனரான பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட உடலை தேனியில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் ரொம்பவே அரசு மரியாதையோட நல்லடக்கம் செஞ்சுருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பாரதிராஜா அவர்களுடைய மனைவி ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் விஷயமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் தமிழ் சினிமாவுக்கு இன்றியமையாத படங்களை கொடுத்துருக்காரு அண்ட் மிகப்பெரும் அளவில் தமிழ் சினிமாவிற்காக உழைச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை அங்கீகரித்து அவருக்கு உரிய அரசு மரியாதை கொடுத்து அந்த அரசு மரியாதையோட அவரை நல்லடக்கம் பண்ணது அப்படிங்கிறது எங்களுக்கு மிக பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் எங்களோட மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக இந்த ஒரு நன்றியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியலை. அண்ட் இப்போ வரைக்குமே அவர் என் கூட இருக்காரு, அவர் எப்போதுமே என்னை பார்த்துட்டே இருக்காரு அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு இருக்குது. நானும் அவரை எப்போதும் மிஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. அவருடைய புகைப்படங்கள், அவருடைய வீடியோக்கள், அவருடைய ஆடியோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய திரைப்படங்கள் அப்படின்னு அவர் இறந்த பிறகு அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் அவர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத என்னால் முழு மனதார சொல்ல முடியலை. இப்பயும் அவர் இங்கே தான் இருக்காரு, என் கூட தான் இருக்காரு அண்ட் என்னை பார்த்துட்டே தான் இருக்காரு. அண்ட் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அண்ட் அந்த ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக அவரே முடிச்சு வைப்பார். இந்த நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பாரதிராஜா அவர்களுடைய மனைவி ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடந்த வருஷம் அவங்களுடைய மகனை பறி கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு. கண்டிப்பாக அவங்க ரொம்பவே வீக்கான ஒரு எமோஷ்னலில் தான் இருப்பாங்க. இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருக்குமே ஆசையாக இருக்குது. அது கூடிய விரைவில் நடக்கணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்திப்போம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனோட ப்ராஜெக்ட் தள்ளி வைக்க போகிறாங்க, அப்படி இல்லைனா ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி ரெண்டு பேரோட ஃபேன்ஸுக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்ப உதயநிதி அவர்களோட தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், நெல்சன் அவர்களோட ப்ராஜெக்ட் ஒன்று ஆன்போர்ட் ஆகிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அனிருத் அவர்கள் தான் இசையமைச்சிருந்தார். அந்த படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு, எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷத்தோட செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதற்கிடையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அந்த படம் இப்போ ரெடியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ரஜினி சாருக்கு 200 கோடி, கமல் சாருக்கு 200 கோடி, மற்ற ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு 200 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 600-700 கோடிக்கு பக்கம் இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரியான சூழ்நிலையில் பண்ண முடியுமா தெரில அப்படின்னும், அதனால் இப்போ இந்த படம் கேள்விக்குறியாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால ரஜினி மற்றும் கமல் காம்போ வராதோ அப்படின்னு சினிமா ரசிகர்கள் சோர்ந்து போயிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.